எங்க பாண்டியம் எங்க? ரெண்டு கை கண்ணை பொத்தணுன்றதுக்காக நான் என்ன பண்ணி விட்டேன், தம்பியை வந்து முன்னாடி அம்மாட்ட கொடுத்து விட்டேன். பாப்பா உனக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம். ஏய் கமான். பார் உன்னை பார்க்க யார் யார் வந்திருக்காங்கன்னு பார். இந்த வந்துட்டா ஃபர்ஸ்ட் பர்த்டே கிஃப்ட். ஆமா தம்பி பையா இவர்தான் இன்றைய gift. ஆமா பர்த்டேயின் முதல் gift. Birthday gift. Thank you so much for the beautiful gift. Welcome. Thank you so much for the beautiful gift. Happy birthday Challi. Shake hand please. Thank you. Happy birthday. Thank you. ஆமா ப்ரோ. ஆமா பார்ட்டிஸ் அரேஞ்ச்டு பை. அப்படியே இங்க பார். as usual அவர் ஸ்மார்ட் டெக்காஸ் வந்து அழகா இருக்கு. ஒரு ராயல் தீம்ல நீங்க பண்ணிருக்கோம். சூப்பரா இருக்கு. அழகா அழகா இருக்கு. Thank you, love you. Thank you so much. ஆமா சோ இப்போ உன்னை பார்க்கறதுக்கா நமது நெருங்கிய நண்பர்கள் உறவுகள் அனைவரும் வந்திருக்காங்க. ஸோ நம்ம அதை ரெடி பண்ணுவோம். ஆமா ஸோ இப்போ வந்து எல்லாமே சர்ப்ரைஸ் இன்னைக்கு. எல்லாமே சர்ப்ரைஸ் தான். ஆமா Thank you. ஏன்னா அந்த சாரி அவ்வளோ சர்ப்ரைஸ் அப்போ தான். ஆமா எனக்கு தெரியவே தெரியாது. நானே சொல்லுவான்னு பார்த்தே சொல்லல, அதனால நானே லீட் எடுத்துட்டேன். மாமா சொல்ற வாடா செல்லம் வா. ஆக்சுவலி நான் வந்து வீட்லயே இல்லை, உங்களுக்கு எனக்கு தெரியும். ஆக்சுவலி உடம்பு சரியில்லை, நல்ல அம்மா வீட்டில் இருந்தேன். பார்த்தா எப்படி இந்த சாரி எடுத்து கரெக்டாக எனக்கு என்னோட டிசைன்ட்ட மெஷர்மெண்ட் கொடுத்து இப்படி பக்காவாக ஸ்டிச் பண்ணிங்கன்னு தெரியல. ஆமாம் ஸோ இந்த சாரி வந்து இட்ஸ் கிஃப்ட் பை மாமா. ஃபர்ஸ்ட் கிஃப்ட், செகண்ட் கிஃப்ட். ஆமாம் எஸ் ஆஃப்கோர்ஸ். எஸ் இன்னைக்கு தான் நேத்தோட 3 தண்ணி ஊற்றி நல்லா க்யூர் ஆகிட்டாங்க. அதனால் இன்னைக்கு வந்து செலிப்ரேட் மோடுக்கு ஆன் ஆகிட்டோம். எஸ் புள்ளிமான் ஆகிட்டா. இங்கே இன்னும் இங்கே புள்ளிலாம் இருக்குது. சாமி குத்தமயம். ஓகே ஆரம்பமா? ஆமா ஆரம்பிக்கலாம். திஸ் இஸ் அவர் ஸ்பெஷல் கேக். என்ன கேக் நான் பார்க்கணும். திஸ் இஸ் அவர் கேக். இது என்ன தீம் தெரியுமா? என்ன தீம்? அதாவது நீ ஃபர்ஸ்ட் மதரா செலிப்ரேட் பண்ற பர்த்டே இல்ல, பிங்கிஷ் அது மேல வச்சு. சோ அதனால ஃபர்ஸ்ட் மாம் தீம். நைஸ், அழகா இருக்கு. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. ஐ அம் இம்ப்ரெஸ்ட். Thank you. வாவ் ஜாலியா இருக்கு. அழகா இருக்கு. தீம்ஸுமே ரொம்ப அழகா இருக்கு. எல்லா தீமுமே சேம் நம்ம ஃபேவரட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அண்ட் ஸ்பார்க்கிள்ஸ் தான் பண்ணாங்க. சும்மா கதை எப்ப சொன்னீங்க? நான் சொல்லிட்டேன். சர்ப்ரைஸ். எல்லாமே சர்ப்ரைஸ். Oh my god, thank you. இப்போ நம்ம கேக் கட்ட போறோம். வெல்கம் गाइस. அதுக்கு அண்ணன் பாலாஜினா நாங்கள யாரோ ஒருத்த லைட்டர் கொடுங்க பத்த வைக்கணும். இல்ல அது உங்க அண்ணன் பாரு உனக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு. என்ன பண்றீங்க? பிறந்தநாள் விழா காணும் அன்பு தங்கைக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். Thank you. நீடோடி வாழ்க. ஏதோ இந்த அண்ணனுடைய ஒரு சின்ன ஸ்மால் சர்ப்ரைஸ் கிஃப்ட். அழகா இருக்கு. Thank you. Happy married life with lots of love from KP ராஜவேலு. என்னங்க இது? கல்யாணத்துக்கு ராஜவேலு கொடுத்தது. அத களவாண்டு வந்து பேர் போட பாக்கலையா? காமெடி தான் களவாடுனா இது. அண்ணே ராஜல்னா அண்ணா இது மாதிரி நீ வாங்கிட்டு வந்தியா இல்ல உள்ள தெத்தியா? உள்ள ஐயா அது ராஜவேல பார்க்காம விட்டீங்களா? அசிங்கப்படுத்துறீங்களா? ஒரு gift கொடுக்கற பேர் இல்லாம கொடுக்க மாட்டியா? உனக்கு பேர் முக்கியமா? மாட்டிக்கிட்ட பங்கு. அப்படியா? சரி எனிவே இருந்தாலும் என்னுடைய மனசை அத திரும்ப போட்டு விடுங்க. போட்டு விடுனே. நன்றினே. இப்படி gift கொடுத்ததுக்கு நன்றினே. நன்றி வாழ்த்துக்கள். அதான் gift மருமக கொடுத்திருக்காருல, சோ அதுவே நம்ம பெரிய gift. ஆமா எஸ் போறாரு இப்படி கொடுத்துருக்கணும். இந்தாங்க வாங்கிக்கோ. லைட்டர் யார்ட்ட இருக்கு கொடுங்கப்பா. லைட்டர் யார்ட்ட இருக்கு? வாங்க गाइस. இப்போ நம்ம நண்பர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு. வேர் இஸ் அப்பாஸ் ஃபேவரட் ஷாலுமா? இந்த பாட்டு என்ன கலாண்டாடாரு எப்பயாவது அந்த பாட்டு அவரா போடுவாரு. உன் பிறந்த நாள் மை பர்த்டே. மேக் a wish, மேக் a wish. Happy birthday to you. Happy birthday to Indraja. Thank you. ஏன் தெரியுமா கத்தி பரவாங்க அண்ணே, அப்பதான் கேக் தருவாங்க. Happy நட்சத்திரன் கமான் நட்சத்திரன் ஒரே உனக்கு. Thank you. Thank you. ஆமா ஆமா மாமா
அழகி அழகி ஏய் பிறந்தநாள் எனக்கு கேக் எடம் போட்டோம் அப்படிங்க மாச்சு சண்டை போடாதீங்க கேட்டியா அவளுக்கு கொடுக்கணும் தேங்க்யூ இருங்க பாட்டிக்கு அப்பதான் கொடுத்துட்டு வந்துடுறேன் கேக்கு கேக்கு சாப்பிட்டுக்கோங்க பாட்டி ஆசீர்வாதம் பண்ணுங்க இவங்க யாருன்னா அண்ணா அப்படியே அப்பதான் வாங்க இந்த பாட்டி யாருன்னா கார்த்திகோட அம்மாவோட அம்மா நம்ம நட்சத்திரத்துடைய கொள்ளு பாட்டி ஆமா அவங்க யாருன்னா டாடியோட அம்மா சோ 2 கொள்ளு பாட்டிஸ் அவங்களோட பேத்திக்கு கொள்ளு பேர் எடுத்துட்டாங்க பாட்டி அப்படியே இருங்க பாட்டி ஒரே நிமிஷம் 3 பேர் அண்ணா 3 பேர் மட்டும் எடுத்துக்கங்க வந்தோட சொன்ன இவங்க தான் கொள்ளு பாட்டின்னு ஜாக்கி போய் கொள்ளு விக்கிறாங்களான்னு கேட்டாங்க காமெடி ஏதாவது இருக்கா guys please move that side ஸ்மைல் thank you ஹாப்பி பர்த்டே thank you அண்ணா ஒவ்வொருத்தர் பிறகு 5 பேஜ் thank you அக்கா நம்ம போது டீம் சார் அதாவது எனக்கு என் பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் தான் மகாலட்சுமி என் வீட்டுக்கு வந்த மாதிரி அவள் பிறந்ததுக்கப்புறம் தான் நான் மிகப்பெரிய டேக் ஆஃபு அதுக்கப்புறம் தான் என்னுடைய வளர்ச்சி இன்றைக்கி அவள் ஒரு பிள்ளையை கொடுத்து எங்கள் கையில் பேரனை கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷம் ஸோ இந்த பிறந்தநாளில் நான் நிறைய பிறந்தநாள் ஹாப்பியாக கொண்டாடணும் மாப்பிள்ளை இவ பேரன் 3 பேருடைய வளர்ச்சியை நாங்கள் 2 பேரும் உட்காந்து ரசிக்கணும் கண்டிப்பாக எப்போ சொல்றேன் ஹாப்பி பர்த்டே ஏன்னா அவளை சொல்ல தெரியாது எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. ஸோ ஒரே ஒரு விஷயம், ஹாப்பி பர்த்டே, எப்பவும் சந்தோஷமாக இரு, எல்லா விஷயத்துலேயும் போல்டாக இரு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. தேங்க்ஸ் ஃபார் ஆல்வேஸ் பீயிங் வித் மீ. நான் வந்து உனக்கு கிஃப்ட் தர மறந்துட்டேன் பாப்பா. இதுவே பெரிய கிஃப்ட் தானே. எல்லாருமே கிஃப்ட் கொடுத்துட்டாங்க, நான் மறந்துட்டு ஃபஸ்ட்டு பதட்டத்தில். ஆனால் இருந்தாலும் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்னது ஜியோடி? ஜிமிக்கியோமா? எஸ், நான் கேட்டது இந்த ஜிமிக்கி. ஆமாம், நான் இது கேட்டேன். எனக்கு ரெகுலர் யூஸ்க்கு ஒரு ஜிமிக்கி வேணும்னு. தேங்க்யூ, லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச். சர்ப்ரைஸ் வேறு சர்ப்ரைஸாக இருக்கு. எனக்கு பேசிக்காகவே ஜிமிக்கி பாபா போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஸோ அதனால் இப்போ இன்னொரு ஜிமிக்கி. ஆல்ரெடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜிமிக்கி தான் வாங்கி கொடுத்துருந்தேன். அப்புறம் ரிங்கு இதெல்லாம் நிறைய வாங்கியாச்சு. ஸோ இப்போ இன்னொரு ஜிமிக்கி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. தேங்க்யூ. இப்போ இதை மாற்றிடுறேன் இந்த ஜிமிக்கியை. இப்போ வேணாம், நாளைக்கு மாற்றிக்கலாம். இல்லை, இப்போ எனக்கு போகணும். நாளைக்கு மாற்றிக்கலாம். சாப்பாடுலாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அங்கே பாரு. என்ன ஃபுட்டு இன்னைக்கு ஸ்பெஷல்? எனக்கு இன்னைக்கு பிரியாணி, சிக்கன் பிரியாணி, 65, எஸ், எக். ஹவுஸ் சித்தப்பா நல்லா இருக்கா? தாஸ்தான எங்கள் சித்தப்பு. ஆமாம், அதே மாதிரி எங்கே செல்லுன்னு அடி பார்ப்போம். சொன்னா கேட்டுருவா, நினச்சா பார்த்தா லைட்டாக ஞாபகம் வச்சிருக்கா. ஸ்மெல்லே செம்மையாக இருக்கு மாமா. கரீம் பாய் பிரியாணி. எஸ், ஓ நைஸ் ஃப்ராக்ரன்ஸ் மாமா. சூப்பரு. எஸ், செம்மையாக இருக்கு, சாப்பிடணும். சாப்பிட ஒன்றும். அண்ணனை பார்த்தேங்க, அப்பாட்டிக்கு கேட்கணும். வேறு என்ன வேணும்? ஃபுட்பால் மட்டும் வேணும்.
ஜாலியா அப்பா இந்திரஜா பர்த்டே விஷ் பண்ணா வந்த பகவானே வந்துட்டாரு. வா பாருங்க பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி மழை பெய்யுது. எஸ் ஓகே गाइस சூப்பரா செம்மையா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸோட சொல்லி கொடுத்த மாதிரி ஆடி வேற லெவல்ல போச்சு. நாங்க மட்டும் இல்ல வந்த பகவானும் சேர்ந்து எங்க கூட ஆடிட்டு இருக்காரு. ஆமா இந்திரஜா பண்றீங்க இந்திரன் நாம எப்படி அப்பா மாமியார் மைண்ட் வாய்ஸ் ஆடுடி ஆடு என்ன வேணா ஆடு. ஐயா இந்த பர்த்டே எப்படியா இருக்கணும் பாப்பாக்கு இந்த வருஷம்? சரி சோகமா ஜாலியாக ஆமாம் கணவனை திட்டாமல் பார்த்துக்காம சரி இதான் திட்டிருப்பாளா அதான் ஜாலியாக ஃபன் பண்ணுறோம். ஆமாடா திட்டவே இல்லை. ஆனா அந்த சாங்ல அடுத்து டம்பு டுமுனி இதுல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பாட்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பாட்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆமாம் ஸோ அதாவது நிலா வருமா அப்படியே அதுக்கு அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் பற்றி நீலா பண்ணுவோம். அதாவது என் ஒட்டுமொத்த சந்தோஷம், என்னோட அன்பு அரவணைப்பு எத்தனை பெட்டு கொடுத்து பண்ணிட்டே இருக்கேன். சொல்லுங்க. என்னோட ஒட்டுமொத்த சந்தோஷம், அன்பு அரவணைப்பு, என் அன்பு செல்லம். ஆமாம் தம்பி பிறந்தாலும் இன்னைக்கு நீ தான் பாப்பா, அது மாற்று கருத்தே கிடையாது. ஆமாம் ஸோ கடந்த தம்பி பிறந்தாலும் அவங்கதான் பாப்பா. ஆனா இதெல்லாம் யார் யார் பாப்பா? கிஃப்ட் அன்ராப்பிங் திரும்ப ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். அதாவது போன வருஷமே சொல்ல வேண்டியது விஷயம் தான். இந்த வருஷம் திரும்ப இருந்தாலும் ஒரு வருஷம் தாண்டி சொல்றேன். எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா வீட்டுக்கு சந்தோஷமா இருந்து அதோட 100 மடங்கு சந்தோஷமா வச்சுக்கோங்க அப்படின்னு மாற்று கருத்துமே கிடையாது. ஆமா ஸோ அன்பா இருப்போம், அன்போடு இருப்போம். பாய் 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 செல்ல பிள்ளை பாவம் ரொம்ப டயர்டாயிட்டா. சிரிக்காத சித்த மணி எனக்கு சிரிக்கிறேன். நீ சிரிச்சா நான் சிரிப்பேன். எப்படி இருந்துச்சு விழா? ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச் மாமா ஃபார் மேக்கிங் மை டே ஸோ ஸ்பெஷல். ரொம்ப அழகாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஐ திங்க் இந்த இயர் வந்து ரொம்ப எனக்கு ஸ்பெஷலாக சூப்பராக இருக்க போது என்னோட இன்ட்யூஷன் சொல்கிறது கண்டிப்பாக அது வந்து நடக்கும்ன்ற நம்பிக்கை. தேங்க்யூ மாமா ஃபார் மேக்கிங் மை டே ஸோ ஸ்பெஷல். அண்ட் இந்த இயர் வந்து நச்சு வந்து இன்னும் என்னை ரொம்ப ஸ்பெஷல் ஆகிட்டான். ஏன்னா மாமா வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறன்றப்போ அவனுக்கு என்ன பால் கொடுத்தேன்னா அவன் டைப்பர் என்ன ஆச்சுன்ற ஒரு திங்கிங்லேயே ஓட அதுவும் ஒரு நியூ ஃபேஸாக ஜாலியாக நல்லா இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அம்மா அப்பா அம்மாச்சி எப்பயுமே வந்து என்னை சப்போர்ட்டிவாக எந்த பக்கம் திருநாளும் நிற்கிறாங்க. அண்ட் பிக் தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, சித்தப்பாலேருந்து கிம்மியா காலேருந்து எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்திருந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்களே இவங்க தான் என்னோட சர்க்கிள் நான் எப்படி சொல்லுவேன்னா என்னோட சந்தோஷம், கோவம், அழுகை, திட்டு, அடிச்சுட்டு விடுறது இவங்ககிட்ட மட்டும் தான். ஏன்னா வெளியில் எல்லார்ட்டையுமே வந்து நம்ம ஜாலியாக ஃபன்னாக இருப்பேன். என்னோட இன்னொரு சைடை பார்த்தது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா வ்ளாகில் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் தான் வந்து என்னோட இன்னொரு சைடு. பாண்டிய மாமர் தான் பார்த்துருப்பீங்க, இவங்க தான் பூலாந்தேவி சேர்ந்து பார்த்துருக்காங்க. ஓகே கண்டிப்பாக. ஸோ அதனால வந்து என்னோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அண்ட் என்னோட கோபம் அழுகை எல்லாத்தையுமே பார்த்தது இவங்க தான். ஸோ இவங்களோட வந்து என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் விஷ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட செல்ல சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக நான் இல்லவே இல்லை. இன்றைக்கி வந்து பாண்டியம்மான்ற ஒரு அழகான ஒரு கேரக்டர் உருவாகி இருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய பிளஸிங் விஷஸ் எப்பயுமே எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கின்னு இல்லை என்றைக்குமே கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ எஸ் இந்த இயர் வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ மாமா, லவ் யூ. தேங்க்யூ ஃபார் த பியூட்டிஃபுல் ஜிமிக்கி. இந்த சாரி வந்து அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. ஸோ இந்த சாரி இந்த சாரியில் வந்து இன்னொரு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இது வந்து நான் வந்து கையில் எடுத்து இப்படி கொடுத்தேன். ஆனால் உண்மையாக எடுத்து கொடுத்தது வந்துன்னா தர்ஷான்னு நம்ம கன்னடாவில் இருக்காங்கல்ல, ஸோ நம்மளோட அறக்கட்டளை உறுப்பினர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உறவினர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள் பாண்டியம்மாவின் சப்ஸ்கிரைபர்னு சொல்லலாம். அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம்ன்றது ரொம்ப அழகாக இருக்குது. நான் கல்யாணத்தப்போ தான் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் கட்டினேன். அதுக்கப்புறம் நான் இப்போ கட்டுறேன். ஸோ நான் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் சர்ப்ரைஸாக வாங்கணும் போது ஆல்ரெடி அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்கலான்னும் போது அவங்க சொன்னாங்க நீங்கள் அமிதா நான் அனுப்பிச்சு நீங்கள் கிஃப்ட் கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால எனக்கு வந்து ஜிமிக்கி கொடுத்தாரு. அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஜிமிக்கி. ஆமாம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள். அப்புறம் மெயினாக வந்து நான் சொல்ல போனால் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பெரிய நன்றி. அதாவது இப்போ தம்பியோட 100வது நாள் கொண்டாடி இருந்தோம். அப்புறம் அம்மா பர்த்டே, அப்புறம் பாப்பா பர்த்டே. இந்த மந்த் வந்து எனக்கு ஒரு பேக்டான ஒரு மந்த் அப்படின்னு. அது என்ன ஒரு விஷயம்னா, பட் நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் தெரிவிப்பீங்க பணம் திமிரு என்ன நான் பண்ணுறேன் பாரா அப்படின்ற மாதிரி. பட் இது பணத்திமிரு இல்லை, அன்பின் வெளிப்பாடு. ஏன்னா இப்போ நாங்கள் ஏதோ சின்ன சின்ன விஷயம் வீட்டில் பண்ணால் கூட உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுல எனக்கு ரொம்ப அது ஒரு அபிப்பிராயம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ ஒரு டீ கடைக்கு போனாலும் ஒரு மார்க்கெட் போனால் எங்கே போனால் அண்ணே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பாப்பா எப்படி இருக்கா, தம்பி எப்படி இருக்கா, அண்ணே 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 அண்ணேன்றது எனக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல். எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லை, நான் ஒரு ஆளாக இருந்தனால அது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான உலகம் ஆயிடுச்சு. இன்றைக்கி உண்மையாகவே உங்கள் பாண்டியம்மா சப்ஸ்கிரைபர்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள்
நீங்களா வாங்க 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 ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பி மோட் ஆகிட்டோம் நாங்கள். ஸோ அதனால் இது எல்லாமே உங்களுக்காக மட்டுமே. அண்ட் எஸ் அம்மா அப்பா வந்து ஏன் வந்து பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க நிறைய பேர் கேட்பீங்க. ஆன் ஸ்பெஷல் நோட் டேடிக்கு வந்து பிக்கெஸ்ட் எடிசன் அவார்டுன்னு சொல்லுவோம். அந்த அவார்டு வந்து என்னோட பர்த்டே அன்னைக்கு டேடி வாங்குறாரு. அது இன்னும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ எதுக்காக வாங்குறேன் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சொல்லல வந்து பெஸ்ட் காமெடியன் அண்ட் சப்போர்ட்டிங் ரெண்டுமே சேர்த்து பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எடிசன் அவார்டில் இந்த வருஷம் டேடி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அவங்க அவசரமாக ஃப்ளைட்டு பிடிக்க கிளம்பிட்டாங்க. ஸோ அதுதான் ரீசன். ஸோ யாருமே எதுவுமே நினச்சிக்க வேண்டாம். ஸோ அதான் ரீசன். எஸ் ஆஃப் கோர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பாண்டியம்மாக்கு பெல் பட்டன் தரனா தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய், பிளஸ் மீ, தேங்க்யூ. கமெண்ட்ல இந்த ஹாப்பி பர்த்டே இந்த ரஜா போட்டுருங்க. ஆமாம், தேங்க்யூ.